ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்லைன் கேம் சேஞ்ச் எவரிதிங் மாங்கோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாஸ் லெவல் ஸ்னேக்கை தான் காட்டுறாங்க. அது வந்து ஹீரோக்கு முன்னாடி வந்து நிற்க. ஸோ இதுதான் அந்த லெவலோட பாஸ் மான்ஸ்டரா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். சரி, இதோட வீக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறான். ஆக்டிவேட் பண்ணி அதோட வீக் பாயிண்ட் பார்க்குறான். பார்க்கக்குள்ள அதோட ஹெச்பி பாயிண்ட் வந்து 800 இருக்குது. ஹீரோட ஹெச்பி வந்து 1310 அதே மாதிரி ஹெச்பியும் காட்டுது. சரி, இதோட ஸ்டோரி இப்படியே முடிக்க வேண்டியதான்ட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணால் அந்த ஸ்னேக் வந்து சும்மா இருக்குமா, அதுக்கு எனக்கு டின்னர் கிடச்சிச்சு அப்படின்ட்டு அதுவும் அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டுருக்கோம். ஹீரோவும் கஷ்டப்பட்டு டேச் பண்ணி பல இதெல்லாம் டேச் பண்ணி வந்துட்டுருப்பான். அப்போ வந்து அந்த ஸ்னேக் வந்து பாய்சன் ஸ்மோக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். பாய்சன் ஸ்மோக்கை சுவாச்சதுனால ஹீரோவுக்கும் ஹெச்பி பாயிண்ட்டு 10 வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எல்ஃபோட பிளட் லைனை யூஸ் பண்ணியிருப்பான். எல்ஃபோட பிளட் லைனை யூஸ் பண்ணி ஹீரோவும் அட்டாக் பண்ணியிருப்பான். அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஹெவியாக அடி வாங்கியிருக்கும். அடி வாங்குறதுனால சரி அதோட ஹெச்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுவும் பாஸ் லெவல் மான்ஸ்டரும் கீழே தரையில் ஒரு அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணால் ஹீரோவும் ஒரு பள்ளத்தில் போய் ஊழ்ந்துட்டுருப்பான். அங்கே பார்த்தா ஒரு பாய்சன் ஸ்மோக்லாம் கீழே வந்து இறங்கிட்டுருக்கும். அவங்களோட ஹெச்பி டக்கு டக்குன்னு 20 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அதுவும் சிஸ்டத்தில் மெசேஜ் வர ஹீரோவும் உல்ஃபோட மீட்டை எடுத்து சாப்பிட்டு அவனோட ஹெச்பி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு வெளிலையும் வருவான். வெளில வந்து இதோட சொல்லி இப்போயே முடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு எல்ஃபோட பிளட்டுன்னு பவரை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி அதோட நெத்திக்கு தலைக்கு பின்னாடியே அடிப்பான். தலைக்கு பின்னாடி அடித்த உடனே 2 அட்டாக்லேயே அதோட சோலியும் முடிச்சிடும். பாஸ் லெவல் ஸ்னேக் மான்ஸ்டரும் அதே இடத்துல சம்பவத்தில் செத்து போயிருக்கும். செத்து போனதுனால இந்த கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து பாஸ் லெவல் மான்ஸ்டரை கொண்டுட்டீங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருக்கும். ஜோஜிங்கிற பிளேயர் வந்து பாஸ் லெவல் ஸ்னேக் மான்ஸ்டரை கொண்டுட்டாரு அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக நியூஸும் பரவிட்டுருக்கும். ஹீரோவோட லெவலும் 2லேருந்து 7க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பாயிண்ட்டு, ஸ்ட்ரென்த்து, ஸ்பிரிட்டு அப்படின்ட்டு மேஜிக் பவர் அதிகமாக எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, பாஸ் லெவல் ஸ்னேக் மான்ஸ்டரை கொண்டதுக்காக ரிவார்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் 10 சில்வர் காயின் வச்சுருப்பான். 10 சில்வர் காயின்லாம் அப்படியே டபுளாக மாறி அப்படியே கோல்டு காயின் மாதிரி இருக்கும். அடிச்சதுடா ஜாக்பாட்டு அப்படின்ட்டு ஹீரோவும் நினச்சிட்ருக்கேன். இதை வச்சு நம்ம சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனோட வெப்பன் ஆர்வலோட வந்து அப்டேட் பண்ணியிருப்பான். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் அதோட எவல்யூஷன் மட்டும் அப்படியே அப்டேட் ஆகிருக்கும். எவல்யூஷன் ஆகிருக்கும். ஹீரோவுக்கு கிறிஸ்டல் காயின் கிடச்சிருக்கும். கிறிஸ்டல் காயினை வச்சு ஹை லெவல் எக்யூப்மெண்ட்டு அண்டு இதை மட்டும் கரன்சியாகவும் மாற்ற முடியும் அப்படின்ட்டு வந்திருக்கும். அடிச்சதுடா வெரி ஜாக்பாட்டு அப்படின்ட்டு இதை வச்சு ஃப்யூச்சரில் வந்து நம்ம வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கும். நினச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நைஃபும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்மரும் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து உங்களோட ஸ்கில்லு இதை திறந்து பார்க்குறீங்களா அப்படின்னு வந்திருக்கும். ஸ்கில்லு வந்து மல்டிபிள் ஸ்டார்ஸ் ஆரோ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இது வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்ருப்பான். என்னோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோவும் நினச்சிட்ருப்பான். சைட்லேருந்து ஒரு குரல் கேட்குது. ஹீரோன்னா என்னை யாராவது காப்பாற்றுங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு வந்திருக்கு. ஹீரோவும் அதை எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்ருக்கு. உட்காந்துட்டு நான் ஜெயிண்ட் ஸ்னேக் வந்து இருந்தது, அதை பார்த்து பயந்து தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்ல, இவ ஒரு என்பிசி தான் நினைக்கிறேன். சரி, இவளை இட்டுருப்போம்னு பார்த்தா, வாங்கம்மா ஜெயிண்ட் ஸ்னேக்லாம் இறந்து போயிடுச்சு, நீ வந்து வெளில வந்துரு அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு காலில் இன்ஜுரி ஆகிருக்கு, என்னை எப்படியாச்சும் வெளில மட்டும் இட்டுரு போகிறீங்களான்னு அந்த பொண்ணும் சொல்ல, ஹீரோவும் சரி ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு ஹீரோவும் அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்து வெளில வந்திருப்பான். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் அந்த இடத்துல இறந்துருப்பேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்ல, ஹீரோவும் பொசுக்குன்னு கீழே போட்டு ஏய் உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்டுட்ருப்பான். அந்த பொண்ணும் அதோட வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கோம். என்னோட சீக்ரெட் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோவும் அசால்ட்டாக தூக்கி போட்டு ஏய் ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, நீ யார் அப்படின்ட்டு ஹீரோவும் மிரட்ட, நான் ஒரு கிட்டன் கிளாஸ் அவக்னர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கோம். சரி, ஒழுங்கு மரியாதை என்னோட ஸ்கில்லை வந்து அவாக்னிங் பண்ணுற இல்லைன்னா அப்படின்ட்டு ஹீரோ முறைக்க, அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு, அதுவும் மங்கோலிய டான்ஸ் மாதிரி கொலையாக முந்திரிக்கான் நிறைய சுற்றி வா அப்படின்ட்டு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். டான்ஸ் ஆடிட்டு ஹீரோவை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டுருக்கோம். சர்க்கிள் வந்துட்டுருக்கோம். இதோட இந்த சாப்டருங்க ஏதாவது பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணிக்கங்க.